நம்ம ஊர்ல இந்த ஒரு மானஸ்தனுக்கு இந்த பிரச்சனை வந்துச்சா அப்படிங்கிற மாதிரி இருக்கு இந்த நியூஸ். என்ன அப்படின்னா, தமிழ் திரையுலகில் உச்ச நட்சத்திரமா இருக்கிற அஜித் குமார் இன்னைக்கு ரேஸ்லலாம் அஜித் குமார் ரேசிங் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவருடைய ஒரு விளம்பர படம் தான். பொங்கல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா மெயின் ஸ்ட்ரீம் ஆஃப் நியூஸில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பக்கத்துக்கு விளம்பரம் கேம்பா கோலா அப்படிங்கிற ஒரு ஆடை அஜித் குமார் அதனுடைய கோலாவை கையில் பிடிச்சிக்கிட்டு ஒரு விளம்பரப்படத்தில் நிற்கிறாரு. இதை குடிங்க புத்துணர்ச்சியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளம்பர படம். இதை ஏன் அஜித் குமார் விளம்பரத்தில் நடித்ததுக்காக பேசணும் அப்படின்னா, அஜித் குமாரோடைய ரசிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர கோர் டெட்லி ஃபேன்ஸாக இருப்பாங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, அஜித் குமார் உங்களை என்டர்டெயின் பண்ணுறது கிடையாது, நற்பணி மன்றம் வச்சுருக்கிறது கிடையாது, ரசிகர் மன்றம் கிடையாது, ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு வர மாட்டார், ஒரு ப்ரெஸ் மீட்டு கிடையாது, ரசிகர்களை சந்திக்க மாட்டார். நீ யார், நான் நானாக இருக்கேன், என்ன நான் வாழ்கிறேன் நீ வாழ அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய தத்துவத்தில் இருப்பார். ஸோ இந்த மாதிரி அவருடைய ஒரு ரொம்ப யதார்த்தமான உண்மையான ஒரு முகம்தான் ரசிகர்களுக்கு பிடிக்கும். அதனால தான் ரசிகர்கள் அவரை மதிக்கலை அப்படின்னா கூட, ரசிகர்களை அஜித் மதிக்கலைன்னா அப்படின்னா கூட எங்கெங்கேயோ இருக்க ரசிகர்கள் அவர் மேலே பயங்கர ஆர்வமாக இருப்பாங்க, ரசிகராக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவர்கிட்ட உள்ள நேர்மை. இந்த நேர்மை இங்கே விலை போயிடுச்சோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு அச்சம் தான் இந்த விளம்பரத்தை பார்க்கும்போது. இந்த இடத்துல தான் நமக்கு மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் அப்படின்னு ஒரு டயலாக் இருக்கும் இல்லையா, அது நம்ம ஞாபகம் வருது. ஸோ பணத்திற்காக மிகப்பெரிய கொள்கையாக வச்சுருந்த சில விஷயங்கள் எல்லாம் இலக்க நேரிடுது. அது அஜித் குமார் அதுக்கு விலக்கு இல்லை அப்படிங்கிறது தான் இந்த சம்பவம் காட்டுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ரொம்ப நாளைக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ப்ரூ காஃபி விளம்பரத்தில் நடிச்சிருப்பாரு. அப்போ கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் பயன்படுத்தக்கூடிய ப்ராடக்ட்ஸ்க்கெலாம் நான் விளம்பரத்துக்கு வருவேன் அப்படிங்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச கேப்ப கோலா அவர் குடிப்பாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஸ்போர்ட்ஸில் இருக்க ஒருத்தவங்க பெருசாக இந்த மாதிரி சோடா கிடாலாம் குடித்து ஹெல்த்துக்கு எடுத்துக்க மாட்டாங்க. அதை தாண்டி இந்த ஒரு பர்டிகுலர் விளம்பரத்தை இன்றைக்கி அவருக்கு அடுத்த படம் என்ன, அவருக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடைக்காத சூழ்நிலையில் இதை பண்ணிட்டாரோ, கையில் காசு இல்லை, கிட்டத்தட்ட 18 கோடி ரூபா அவர் சைன் பண்ணதான் சொல்கிறாங்க. ஒரு வருடத்திற்கு இந்த விளம்பரத்துக்கு அவர் வாங்கின விலை 18 கோடி ரூபா. ஸோ இந்த 18 கோடி ரூபாக்காக தனக்கு நான் வச்சிருந்த லட்சியங்கள் எல்லாத்தையுமே இழந்துட்டு ரசிகர்கள் மேலே வச்ச நம்பிக்கை இழந்துட்டு போகிறாரு. இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் என்ன ஆகுதுன்னா, ரசிகர்கள் இவரை விட்டு போவாங்க. இப்போ இவருடைய சரிவு காலம் ஆரம்பிக்க வாய்ப்புகள் உண்டு. எல்லாரும் நினைப்பாங்க, என்ன ஒன்றுமே இருந்தாலும் செய்ய மாட்டாங்க, இவருக்கு மட்டும் எப்படி இவ்வளோ பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்களே. இப்போ அது குறைய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி சில செயல்பாடுகள் மூலம். சரி, ஓகே. இந்த கேம்பா கோலானா என்ன அப்படின்னா, கேம்பா அப்படிங்கிறது ஏதோ புதுசான ஒரு கம்பெனி கிடையாது. ரிலையன்ஸ் அவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 1970s நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி இருந்தது, கேம்பா கோலான்னு சொல்லிட்டு. அப்போயும் பார்த்தீங்கன்னா அந்த சல்மான் கான் அந்த மாதிரி ஒரு நடிகர்கள்லாம் இது மிக பயங்கரமாக தூக்கி பிடிச்சாங்க. அதற்கு பிறகு எனக்கு தெரிஞ்சு இந்த ஜல்லிக்கட்டு வந்துச்சு இல்லையா, 2017 சம்திங் 18 என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த லெகர், பெப்சி, கோக் இவங்கெல்லாம் பயங்கர பீக்கில் இருக்கிறாங்க. எல்லா நடிகர்கள், ஸ்போர்ட்ஸ் மேன் எல்லாருமே இதைத்தான் விளம்பரப்படுத்துகிறாங்க. அப்போ இந்த பீட்டா அப்படிங்கிற நிறுவனங்கள் இந்த இதுக்கு ஜல்லிக்கட்டுக்கு எதிராக இருக்கும்போது இங்கே இருக்க எல்லாருமே த்ரூ அவுட் தமிழ்நாடு ப்ளஸ் இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி சோடாக்களை. அப்போ அதனுடைய சரிவு ஆரம்பிக்குது. அப்போ தான் இவங்க நினைக்கிறாங்க, நம்ம ஒரு 4 இயர்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா அந்த கோலாவோ பெப்சியோ உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வராங்க. அனிருத் மாதிரி எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா. மெயின் ஸ்ட்ரீம் பெரிய பெரிய ஸ்டார்ஸு, ஸ்போர்ட்ஸ்மேன் யாருமே பெரிய ஆடுக்கு வர்றதில்லை. அப்போ ரிலையன்ஸ் ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி எடுத்துகிட்டு இந்த இடத்த எப்படி கேப்பை ஃபில் பண்ணலாம், நம்ம எப்படி உள்ளே பூந்துக்கலாம், ஃபாரின் கோலாவை தாண்டி இந்த நம்ம லோக்கல் கேம்பா கோலாவை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு முடிவெடுக்கும் போது தான் ரிலையன்ஸ் கம்பெனி இந்த பழைய கம்பெனி கேம்பா கோலாவை வாங்குறாங்க. வாங்கிட்டு அதை தூசி தட்டி கேம்பா அப்படின்னு ஒரு பிராண்ட் பண்ணி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கூட ராம்சரண் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆந்திராவில். ஸோ உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, கேம்பா அப்படிங்கிறத டேரெக்டாக கொண்டு வந்ததுல அங்கங்கே இருக்கிற லோக்கல் பிராண்ட்ஸ் நிறைய இருக்கும். ஐ திங்க் ஆந்திராவில் எனர்ஜின்னு ஒன்று இருக்குது, நம்ம ஊரில் காலிமார்க்கில் பவன்டோ, இதெல்லாம் இவங்க வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கேம்பா தான் பெருசாக இருக்க போது. கேம்பா கீழே கேம்பா பவன்டோ, கேம்பா எனர்ஜி அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இருக்கிற லோக்கல் பிராண்ட்ஸ் எடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி இவங்க இந்த கார்ப்பரேட் லெவல் ஆஃப் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதற்கு இந்த ஊரில் இருக்கிற நடிகர்கள்லாம் துணை போகிறாங்க. அதில் ஒரு முக்கியமான ஆள் அஜித் குமார். தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த காலிமார்க், பவன்டோ இது எல்லாத்தையுமே ஒழிச்சிட்டு கேம்பா அப்படிங்கிற ஒரு கார்ப்பரேட் நிறுவனம், ரிலையன்ஸ் நிறுவனம் அதை கேப்சர் பண்ணி அதற்கு நம்ம அஜித் துணை போகிறாரு. இது சரியாக தப்பான்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் பணம் தேவை தான். ஸோ இப்போ அஜித்தை பற்றி தெரிஞ்சுக்கிங்க. ஸோ பணம் ஒருத்தருக்கு தேவை வரும்போது யாருமே ரூல்ஸு, ரெகுலேஷன், சட்ட திட்டங்கள், நியாயம், அநியாயம் எதுவும் பேச மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை தான் பேசுவாங்க. ஸோ நீங்கள் நியாயம் பேசுகிறோம் எல்லாருமே நல்லவன் கிடையாது.
அவங்களுக்கு பண தேவைகள் இல்லை. பண தேவை இருக்கும்போது யாரும் நியாயம் பேச மாட்டாங்க. அதுதான் நான் தெரிஞ்சுக்கிறது. தேங்க்யூ.